அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்களா, அதனால் அவங்களுக்காக குக் பண்ணணும். அதனால் காலையிலேயும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். காலைல பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லை, ஒரு நாள் நல்லா தூங்கிக்கிடலாம். ஏன்னா திங்கக்கிழமை வந்தால் எப்பயும் போல் பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு மேகி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அஃபீனுக்கு என்னமோ இஷ்டம், அதனால் செஞ்சு தான் கொடுக்குறேன். அது அன்ஹெல்தி தான். ஆனாலும் நம்ம பிள்ளைங்க எங்கே கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த மேகி, இப்பி, நூடுல்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டு நான் அப்படி இப்படியே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா, இப்போ நான் கார் வாங்குறத பற்றி தான். கார் வாங்குறதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ தேவையா சிஸ்டர், பிள்ளைங்களுக்கு சேவ் பண்ணுங்கள், நிறைய பேர் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே நான் நல்லதுக்காக தான் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கிண்டலாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிண்டலாக சொல்கிறாங்களா இல்லைன்னா உண்மையாக அக்கறையாக சொல்கிறாங்களா நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்போ நான் என்ன சொல்லுவேன், போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன், நான் கார் வாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பட் க்ளோஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறீங்க, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்ககிட்ட. இப்போது கார் வாங்கிக்கோங்கம்மா, ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்த்திங்கன்னா யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம். கார் பார்க்க போனோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எதையுமே பெரியவங்ககிட்ட கேட்காம கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. கன்சிடர் பண்ணாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன் தான் எடுத்து வச்சுருந்தேன். எங்களுக்கு க்ளோஸாக சில பேர் இருப்பாங்களா, அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் டிசைட் பண்ணது தான் வேறு ஒரு ஆப்ஷனலு. அதை தான் நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். கார் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா சேவிங்ஸ் எல்லாமே ஓகே தான். நாங்கள் கஷ்டப்படுறோம், சேவிங்ஸ் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான். உண்மையாக சொல்லப்போனால் என்கிட்ட எதுவும் கிடையாது. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் வீரரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என் பிள்ளைங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா எங்கள் அம்மாவும் இருச்செல்லாம் எங்கள் அம்மாவும் அத்தாவும் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நானும் என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவங்கள இண்டிபெண்ட்டாக வளர்ப்பேன், அவங்கள பார்த்துக்கிற மாதிரி நான் வளர்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேக் போனால் கொஞ்சம் இருக்கணும்ல. ஆனால் நான் சேவிங்ஸ் பண்ண தான் செய்கிறேன். எல்லாமே வந்துட்டு நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம். பட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர், ரொம்ப ஷேர் பண்ணாத யாசு. பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் எனக்கு நான் ஜுவல்ஸ் காமிக்கும் போது கூட ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, காமிக்காதடா கண்ணு போடுண்டா அப்படின்னு. அதெல்லாம் நம்ப மாட்டேன். இருந்தாலும் அவங்க அக்கறை என்கிட்ட சொல்கிறாங்கல்ல, அதனால் அதை நான் வந்துட்டு மைண்டில் எடுத்துக்கிடுவேன். நம்ம சொல்கிறது சொல்லுவோம், சொல்லாதது அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய பேர் அக்கறை சொல்கிறது, நீங்கள் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள், கார் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி கேட்கும்போது. ஏன்னா அவங்க என்னை தங்கச்சியாக நினச்சி சொல்கிறாங்க. என்னையும் வீரரையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்துட்டு சேவிங்ஸும் இம்பார்ட்டன்ட், அதே சமயம் எங்களோட சந்தோஷமும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த ஏஜில் வந்துட்டு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான், ஃப்ராங்காக சொல்ல போனால் ஹாப்பியாகவும் இருக்கணும், சேவிங்ஸும் இருக்கணும், கஷ்டமும் படக்கூடாது. இது 3மே எங்களுக்கு எப்போயுமே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எங்கள் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது எங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில சிஸ்டர்ஸ் சொன்ன சஜஷன்லாம் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ரொம்ப காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் எங்கள் பிள்ளைங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அப்படி நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஜீரக சம்பா அரிசியில் அப்படியே கீ ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி, அப்புறம் பீஃப் இருந்துச்சா அதில் அப்படியே பெரட்னாப்பில் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா இது வந்துட்டு கேரளா ஸ்டைலில் இப்படி தான் கொடுப்பாங்க பிரியாணின்னு கேட்டால். ஜீரக சம்பாவில் அப்படியே கீ ரைஸ் மாதிரி தேங்காய் எண்ணெய் கீ எல்லாம் ஊற்றி செய்வாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சேன். ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். அந்த பீஃப் கிரேவி அப்படியே காரமாக பெரட்னாப்பில் வச்சுட்டு மேலாப்பில் ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அப்புறமா கேசரி, முட்டை, பிரியாணி அதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். வீரரோட சச்சா தான் வராங்களா, சரி அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா, அவங்கள ஒருத்தவங்க இவங்க தான் எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்றதா இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்வோமே. அந்த மாதிரி ஒரு பெர்சனு. நான் அண்ணன் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி நம்ம கம்பத்துக்கு போனால் ஸ்டே பண்ணுவோம். மோஸ்ட்லி எங்கள் மாமியார் வீடு, அவங்க வீடு 2 பேர் வீட்டில் மாறி மாறி ஸ்டே பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சச்சா வீடு. அங்கே தானே கல்யாணமும் ஆச்சு. சில பேர்கிட்ட இருந்து சில விஷயம்லாம் கற்றுக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான். அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கெஸ்ட் வந்துட்டே தான் இருப்பாங்கங்க. ஆனால் அடுப்பாங்கரையில் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட அலுப்பு காமிக்க மாட்டாங்க. எத்தனை தடவை நம்ம போனாலும் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ஒரு 2 ஆர் 3 டைம் திருப்பி திருப்பி போனால் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ரியாலிட்டி இது. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து நான் நிறையா கற்றுருக்கேன். கெஸ்ட் வந்தால் எப்படி கவனிக்கணும், அந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லைனாலும் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் நான் அண்ணன்கிட்டேயும் அக்காக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டது தான். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். விருந்தாடி வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி மனசு சந்தோஷமாக இருக்கும். அது ஏன்னு தெரியல, அப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீரருமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்தந்த ஏஜில் ஒன்று கிடைக்கும்ல, ஒரு ஏஜில் பார்த்திங்கன்னா பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வீரருக்கு அதெல்லாம் கிடைச்சதே கிடையாது. என்ன சொல்கிறது, அடுத்தவங்க வண்டி யூஸ் பண்ணுறது, அடுத்தவங்க பைக் யூஸ் பண்ணுறது, 1 டைம் 2 டைம்ஸ் கேட்டால் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது, சில இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் இருக்குது. எல்லாமே நம்ம ஷேர் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். அவங்கள நான் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் மைண்டில் வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டேன், இஷ்டப்படி தான் செய்வேன், அந்த மாதிரி நான் கிடையாது. குட்டி குட்டியாக நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் கண்டிப்பாக மைண்டில் ஏற்றிக்கிடுவேன். இதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுமே. இன்ஷா அல்லாஹ் மணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம். வீரர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணணும், சொன்ன மாதிரி வீடு கட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ கட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது தான் நாங்கள் ஊருக்கு போவோம். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகணுன்னா ஏதாவது சோர்ஸ் இல்லாமல் நம்ம போகவே முடியாது. ஒன்று நாங்கள் இங்கே ஏர்ன் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கே போய் செட்டில் ஆகணுன்னு இருக்கோமே. சென்னையை கம்பேர் பண்ணும்போது கம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. நம்ம புதுசாக போய் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன், நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கணும், கொஞ்சம் எல்லாமே இருக்கணும்ல, அந்த மாதிரி தான். இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. தப்பாக ரைட்டான்னு தெரியலை. பிள்ளைங்களெல்லாம் நல்லா குளிக்க வச்சாச்சு. இன்றைக்கி சண்டேன்றனால வீடு க்ளீன் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே ஒன்றா வந்துருச்சு. வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு, நான் எப்போயும் ஒட்டரை அடிப்பேன். 1 வீக் ஒன்ஸ் ஒட்டரை அடிச்சிருவேன். அப்போ தான் நமக்கு வீடு கொஞ்சம் டீப்பாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் நல்லா இருக்குங்க வீடு க்ளீன் பண்ணிவிட்டுமா பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா சாரி, நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்படியே மறந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. அதில் ஃபஸ்ட்டு ஆசை பார்த்திங்கன்னா எங்களுக்கு இடம் வாங்கணுன்னு. அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு லேசாக்கி வச்சான். இடம் வாங்கியிருக்கோம். எனக்கு இங்கே விட எனக்கு கம்பம் தான் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டோட ஊர் தான் எனக்கு பிடிக்குமே. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லையா. ஸோ நாங்கள் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடம் வாங்கி வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டிப்பாக கட்டுவோம். எல்லாம் நாடுவான். நான் நம்புகிறேன், எல்லாம் கிட்ட கேட்பேன், எல்லாம் எனக்கு நாடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார் வாங்கணும். என் பிள்ளைங்களோட ஆசை. எங்கள் வீட்டுக்கார் டிரைவருன்றனால அவங்களுக்குன்னு ஒரு ஓன் கார் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதுதான் மெயின் ரீசனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்கி சும்மா நம்ம நிற்க தான் வைக்க போகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி. இருந்தாலும் ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஆசையை வந்துட்டு நிறைவேற்றணும்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடு கட்டணும். இது 3 தான். ஆமாம், அஃப்ரா குட்டி ஆமாடா சொல்லலாம். ஆமாம் சொல்லலாம். அஃப்ரா குட்டியோட ஆசை, அஃப்ரீனம்மாவோட ஆசை, 2 பேரோட ஆசையும் நிறைவேற்ற தான் அத்தாவும் அம்மாவும் இருக்கோம். அதை விட பெருசாக என்ன இருக்குங்க. நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட பெருசு எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி சேர்த்து வைக்கலாம். லைஃப்பில் என்ன எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தும் வைக்கணும், சேவிங்ஸும் இருக்கணும் நம்ம வீட்டில். அதே டைமையும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணும். சேர்த்து வைக்க நம்ம குட்டி குட்டி சந்தோஷத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இது வந்துட்டு நானும் வீரரும் டிசைட் பண்ணி வச்சது தான். எங்கள் சந்தோஷத்தெல்லாம் நாங்கள் இழக்கக்கூடாது. எது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுக்கிறணும், அப்படி தான் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். அல்லாவும் எங்கள் கூடயே இருப்பான். நான் கேட்குறது பார்த்திங்கன்னா அல்லா புரியுது. ஸோ அந்தந்த டைமில் எனக்கு எல்லார் கூடயும் இருப்பான் அல்லா. நீங்களாம் நிறைய பேர் எனக்கு துவா பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்குது. ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு. சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன்.
அப்புறம் எப்பயும் போல் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டும் போயிட்டாங்க. மோஸ்ட்லி நான் கெஸ்ட் வீடியோ எடுக்கிறது அன்வான்டடா யாரையும் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது தப்பா நான் சொல்லியிருந்தா சாரி கேட்டுக்கிறேன். இது என்னோட மைண்ட்ல எனக்கு தோன்றது. மத்தபடி ஒண்ணும் இல்லங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சண்டே எப்படி காலைல ஆரம்பிச்சுச்சோ அதே மாதிரி சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. நாளையில எப்பயும் போல ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். வேலைக்கு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.